கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இந்த எதிர்நிலை பாத்திரங்களை ஆங்கிலத்தில் வில்லன் அப்படிங்கிறோம். இப்போ ஹீரோ கதாநாயகன், ஹீரோயின் கதாநாயகி, தலைவன் தலைவி. எதிர்நிலை பாத்திரம் வில்லன், நகைச்சுவை பாத்திரம் காமெடியன். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம இதில் நாடகத்தில் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ராஜபார்ட்னா ஹீரோ, ஸ்திரீ பார்ட் அப்படின்னா ஸ்திரீனா பெண்ணு, ஹீரோயின். கள்ளப்பார்ட் அப்படிம்பாங்க. கள்ளப்பார்ட்னா என்னென்னா, கள்ளன்னா திருடன் அர்த்தம். கள்ளப்பார்ட் வில்லனாக வர்றவனுக்கு அப்படி ஒரு பேர். கள்ளப்பார்ட் நடராஜன்னு ஒரு நடிகர் இருந்தார். இது போக பஃபூட் அப்படின்னு அந்த காமெடியனுக்கு சொல்கிறது. இதில் புராண காப்பியங்கள்லேயும் நீங்கள் வில்லன்களை பார்க்கலாம். உதாரணமாக ஆதி காப்பியம் சொல்லக்கூடிய ராமாயணத்தில் வில்லன் யார் என்றால் ராவணன். மகாபாரதத்தில் வில்லன் யார்? துரியோதனன். கந்தபுராணத்தில் வில்லன் யார் என்றால் சூரபத்மன். இதுபோல் ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு வில்லன் இருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் வில்லன் யாருங்கிறத அது தனியாக பேசணும். ஏன்னா அவ்வளோ சுலபமாக அதை சொல்லிட முடியாது. திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் திரைப்படங்களில் வில்லன் நடிகர்களுக்குன்னு தனியாக ஒரு தகுதியே இருந்தது. எல்லோரும் வில்லன் அடிச்சிட முடியாது. அதிலும் குறிப்பாக வில்லன் அப்படிங்கிறவன் கதாநாயகனுக்கு இணையாக இருக்க வேண்டும். அதாவது இன்னும் சொல்வதாக இருந்தால், கதாநாயகனை காட்டிலும் வலிமையும் வரமும் தவமும் உடையவனாக பலமும் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை தன் யுக்தியால், தன் வலிமையால், தன் அறிவாற்றலால் அந்த கதாநாயகன் ஜெயிப்பதாக காட்டுவது தான் முறை. இப்படி பார்க்கிற போது நம்முடைய தமிழ் படங்களில் பார்த்திங்கன்னா, நமக்கு வில்லன் சொன்ன ஞாபகத்துக்கு வர்ற போது பழைய நடிகர்கள். சிறுகளத்தூர் சாமான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் கதாநாயகனாக வருவார், டபுள் ஆக்டாக வருவார், வில்லனாகவும் வருவார். பாலையா கதாநாயகனாக நடித்தவர், வில்லனாக நடித்தவர், காமெடியாக நடித்தவர், குணச்சித்திர நடிகராக நடித்தவர். இவங்க எல்லாத்த காட்டிலையும் வில்லன்னு சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவங்க ரெண்டு பேர். ஒருத்தர் PS வீரப்பா, இன்னொருத்தர் MN நம்பியார். இதில் PS வீரப்பா பொள்ளாச்சியை சார்ந்தவர், MN நம்பியார் கேரளாவை சார்ந்தவர். இந்த ரெண்டு பேரும் முழுமையாக வெற்றி பெற காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பேரும் எம்ஜிஆருக்கு வில்லன்கள். அதுதான் முக்கியம். இப்போ வீரப்பாவை நீங்கள் எடுத்து பார்த்தா, முதல்ல அவருடைய அந்த அழகான தோற்றம், அதாவது நல்ல ஆகிருதியான உடல், கம்பீரமான நடை, சுருள் முடி, அகண்ட முகம், பரந்த மார்பு, அதே போல் அவருடைய கணீர் என்ற குரல், எல்லாவற்றையும் காட்டிலும் வில்லன் வீரப்பாவை போல் சிரிக்கிறாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பு, இவை எல்லாமே வில்லனுக்கு தனியான ஒரு தகுதியை தந்தன. அதுலேயும் அவருடைய அந்த பார்வை, இவர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர் நாடோடி மன்னனில். வீரப்பாவை பற்றி தனியாக பேசலாம், அதே போல் நம்பியாரை பற்றி பேசலாம். நம்பியார் வில்லன்னா அவருடைய உடம்பை நீங்கள் பார்க்கணுன்னா, பழைய படங்கள் மட்டுமில்லை, உலகம் ஸ்டுவாலிமனில் எம்ஜிஆரோட மோதுறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு என் உடம்புல என்னெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து மோதினார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவர்கள் சில குறிக்கோள்கள் வைத்திருப்பார்கள். அந்த குறிக்கோள்களை அடைவதற்கு அவங்க முயற்சிப்பாங்க. அதற்கு வழிதான் மோசமாக இருக்கும். இப்போது வசனம் பேசுவதாகட்டும், அவர்கள் விழியால் இருக்கட்டும், நகைப்பால் இருக்கட்டும், அதே போல் சண்டை போடுவதாகட்டும், கதாநாயகனை அவர்களால் தூக்க முடியும், கதாநாயகியை அவர்களால் தூக்க முடியும் என்று நம்புகிற வில்லன்கள் நமக்கு வேணும். இன்றைக்கி வில்லன்களை பார்த்தாலும் சங்கடமாக இருக்குது, கதாநாயகன்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேரும் மோதுறப்ப இன்னும் நமக்கு சிரிப்பு வந்துடும் போல் இருக்குது. அது காலம், நம்ம அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ப்ரூஸ்லி எடுத்து பார்த்திங்கன்னா, உருவம் ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் அவருடைய வேகம் புலிவி யானையை வீழ்த்துவது போல் அவர் வீழ்த்துவார். அது பயிற்சியாளர் அவர். இன்னொன்று, முறையாக அவர்கள் எல்லோரும், அந்த வில்லன்கள் எல்லோரும் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். குதிரையேற்றம், கம்பு சண்டை, கத்தி வீச்சு என்று வரிசையாக அவர்கள் அவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கு டப்பிங் யாருமே பேசுகிறதில்ல, அவர்களே பேசினார்கள். அவர் நம்பியார் மலையாளத்துக்காரராக இருந்தாலும் அவரே தன்னுடைய குரலில் பேசுவார். அப்போ குரல், உருவம், சிரிப்பு, நடிப்பு இவை எல்லாவற்றையும்
நம்மை மிரட்டி கொண்டிருப்பார்கள். கிராமத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா, மண்ணவாரி தூத்துங்க, இப்படி இருக்கானே, இந்த குடும்பத்தை கெடுக்கிறானே, இந்த பிள்ளையை பாடா படுத்துகிறானே என்று வீரப்பாவையும் நம்பியாரையும் சொல்லுவார்கள் என்று சொன்னால், வில்லன்களுடைய தோற்றப்பொழிவு நம் நினைவில் எப்போதும் நிற்கும்.